வணக்கம். வள்ளல் பெருமான் அருளிய திருவருட்பா முதல் திருமுறையில 7ஆம் அத்தியாயம் ஜீவசாட்சி மாலை. அதோட ஆழமான பொருளை உங்க கூட சேர்ந்து அலச போறோம் இன்னைக்கு. வாங்க. வணக்கம். குறிப்பா இந்த ஜீவசாட்சி மாலையில 103வது பாட்டுல இருந்து 130வது பாட்டு வரைக்கும் இருக்கிற அந்த பாடல்கள் வழியா ஒரு பயணம் போக போறோம். ஆமா. இந்த பகுதி கொஞ்சம் விசேஷமானதுன்னு தோணுது. ஏன்னா இது தணிகைமலை முருகன் கிட்ட வள்ளலார் ரொம்ப பர்சனலா மனமுருகி சில சமயம் உரிமையோடு பேசுற மாதிரி இருக்கு. உண்மைதான். ரொம்ப நேரடியான உரையாடல் மாதிரி இருக்கும். ஆமா. நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த பாட்டுங்க மூலமா வள்ளலாரோட மனசுல என்ன ஓடுச்சு, அவரோட பக்தி எந்த நிலையில இருந்துச்சு, இந்த உலக வாழ்க்கையோட சிக்கலை எல்லாம் எப்படி பார்த்தாரு, முக்கியமா அந்த தணிகை முருகன் கிட்ட என்ன கேட்டாரு, எப்படி கேட்டாருங்கிறத கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். கண்டிப்பா பார்க்கலாம். சரி, இந்த பாட்டுக்குள்ள போன உடனே முதல்ல நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கிறது என்னன்னா, வள்ளலார் தன்னைத்தானே எவ்வளோ கடுமையா சொல்லிக்கிறாரு பாருங்க. ஆமா, அது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். உதாரணத்துக்கு 104வது பாட்டுல குணம் சிறிதுமில்லா பாவியேன், அதே பாட்டுல கொடியனேன், அடுத்த பாட்டிலேயே 105 புன்புளைய வஞ்சகற்பால் சென்று வீணே புகழ்ந்து மனமயர்ந்தேன் அப்படின்னு வருத்தப்படுறாரு. சரி, இது இங்க மட்டும் இல்ல. பித்தன் 106, ஏழை மதி கொண்டேன் 112, மாபாவி 113, கடையன் 119, ஏன் மூடன் 129 அப்படின்னு கூட சொல்றாரு. ஆமா. இந்த அளவுக்கு தன்னை தாழ்த்திக்கிறது இது ஒரு மாதிரி ஆச்சரியமா இருக்கு. இது சும்மா பணிவா இல்ல வேற ஏதாவது காரணம் இருக்கா? சிலருக்கு இது ஓவரா கூட தோணும் இல்லையா? நல்ல கேள்வி இது. மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப அதிகமான தன்னடக்கமா தெரியலாம். ஆனா கொஞ்சம் உள்ள போய் பார்த்தோம்னா இது வெறும் வார்த்தைங்கள்ல. ஓ, இது ஒரு தீவிரமான ஆன்ம சோதனைன்னு சொல்லலாம். வள்ளலர் உலக ஆசைங்க, புலன் இன்பம், முக்கியமா நீங்க சொன்ன மாதிரி அந்த முன்னை வினை பாடல் 108 போன பிறவி வினை பயன்கள் இதெல்லாம் சேர்ந்து ஆன்மாவை இறைவனோட அந்த பேரொளியிலிருந்து எவ்வளவு தூரம் பிரிச்சு வச்சிருக்குன்னு ரொம்ப தெளிவா உணர்றாரு. சரி சரி. அந்த பிரிவோட வலி, அந்த இடைவெளி, அதத்தான் இந்த வார்த்தைங்க காட்டுது. சொல்லப்போனா சைவ சித்தாந்தம் சொல்ற அந்த ஆணவ மலம் இருக்குல்ல, ஆமா, அதோட தாக்கத்தை அவர் இங்க உணர்ந்திருக்கலாம். தன்னை முழுசா எதையும் மறைக்காம பரிசோதனை பண்ணி தன் குறைகளை இறைவன் முன்னாடி வைக்கிறது, அதுதான் அந்த தடையை நீக்கிறதுக்கான முதல் படி. ஓ, அப்படியா? இது ஒரு மாதிரி ஆன்மாவை சுத்தப்படுத்துற முறை. இறைவனோட திருவடியை அடைய தடையா இருக்கிற தன் இயல்புகளை அப்படியே ஒத்துக்கிறாரு. அதனால இது மிகைப்படுத்தல் இல்ல. புரியுது. இறைநிலையை அடைய தன்னை முழுசா தூய்மைப்படுத்திக்கிற அவர் எடுக்கிற ஒரு நேர்மையான, கொஞ்சம் வலி நிறைஞ்ச முயற்சி. இந்த தீவிரமான சுய ஆய்வு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு முக்கியம்னு அவர் உணர்த்துறாரு. சரி, அப்போ தன்னைத்தானே குறை சொல்றதோட இல்லாம எது தன்னை இறைவன் கிட்ட இருந்து பிரிக்குது, எது தடையா இருக்குன்னு தெளிவா சொல்றாரு, அப்படிதானே? ஆமா ஆமா. அந்த தடைகள் என்னென்னவா அவர் பாக்குறாரு? அத பத்தி திரும்ப திரும்ப பேசுறத நீங்க கவனிச்சிருக்கலாம். ஆமா, கவனிச்சேன். குறிப்பா சில விஷயங்கள் அவரை ரொம்ப பாதிக்கிற மாதிரி தெரியுது. உதாரணத்துக்கு பெண்களோட கவர்ச்சி, மடவார் எனும் பொல்லா பெய்கோட்பட்டு ஆடுகின்ற பித்தன் அப்படின்னு சொல்றார். இல்லைனா பாவ வினைக்கோர் இடமா மடவார் தங்கள் பாழ்ங்குழிக்கன் வீழமனம் பற்றி அப்படின்னு புலன் வழியா வர்ற தடுமாற்றத்தை சொல்றார். சரி. அதே மாதிரி பண் சொல்லினார் இடையடைந்து மாழ்கும் இந்த மாபாவி அப்படின்னு தீயவங்களோட நட்பால வர்ற சோர்வு. ஆமா. கல்லாத வஞ்சகர்பால் சென்று வீணாள் கழுத்து நிற்கும் கடையன் 119ன்னு தேவையில்லாத உறவுகள்ல நேரத்தை வீணடிக்கிறதையும் சொல்லி வருத்தப்படுறாரு. கரெக்ட். அது மட்டும் இல்ல, இந்த உலக வாழ்க்கை தேவைகளுக்காக படுற பாடும் அவரை வாட்டுது. மண்ணினால் பொருளால் வருந்தி மனம் மயங்கி 115 அப்படின்னு பொருள் தேடுற போராட்டத்தை சொல்றாரு. ஏன் வயிரோம்பி பிறவி நோய்க்கு மருந்தாய் நின்னடியை மறந்தேன் 105 அப்படின்னு வயிற்று பிழப்புக்காக இறைவனோட திருவடியை மறந்த நிலைய கூட ரொம்ப உருக்கமா சொல்றாரு. இந்த விஷயங்கள் அவரை எந்த அளவுக்கு பாதிக்குது? இது ஆன்ம பயணத்துல முக்கியமான கட்டம். வள்ளலார் இதையெல்லாம் சும்மா பிரச்சனைன்னு பார்க்கல. ஓ, இதெல்லாம் இறைவனை நோக்கி போறதுல பெரிய தடைகள், மாயையோட வடிவங்கள்னு பாக்குறாரு. நீங்க சொன்ன மாதிரி இந்த உலக ஈடுபாடுகள், அது புலனின்பமா இருக்கலாம், சமூக உறவா இருக்கலாம், பொருள் தேவையா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் கடைசில எங்க கொண்டு போய் விடுதுன்னா இறைவனை மறக்க வைக்கிறதுலதான். சரி. அதனாலதான் நின்னடியை மறந்தேன் 105, நின்னடியை மறந்திட்டேனே 111 அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த மறதியை பத்தி பேசுறாரு.
அந்த மறதி தான் முக்கிய பிரச்சனையா தெரியுது. ஆமா, இது வெறும் லிஸ்ட் போடுறதில்ல. இந்த மாயையில சிக்கி தவிக்கிறதோட அந்த ஆழமான வேதனை, அதிலிருந்து விடுபடணுங்கிற தீவிரமான ஏக்கம், அதெல்லாம் இந்த பாட்டுல நம்மால உணர முடியுது. ஆமா. அவர் இந்த உலக விஷயங்களை கண்டிக்கிறாராங்கிறத விட அதுல தம் மனசு பற்று வைக்கிறதையும் அதனால இறைவனை மறக்கிறதையும் தான் பெரிய பிரச்சனையா நினைக்கிறாரு. அதிலிருந்து மீண்டு வர இறைவனோட கருணையை நாடுறாரு. இது ஆன்மாவோட விடுதலைக்கான ஒரு குரல் மாதிரி. இப்படி தன் குறையையும் உலக மாயையில சிக்கி தவிக்கிறதையும் சொல்லி வருத்தப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இறைவனோட தன்மை, அவரோட கருணை, பெருமை, இதையெல்லாம் எவ்வளோ அழகா போட்டிருக்கிறார் பாருங்க. ஆமா, அதுவும் நெகிழ வைக்குது. அது ஒரு அழகான கான்ட்ராஸ்ட் இல்லையா? ஒரு பக்கம் தன்னை கடையன் மூடன் சொல்ற அதே வள்ளலார் தான் இறைவனை ஞான விளக்கு 103, மெய் வீட்டின் வித்து 103, அதாவது உண்மையான மோட்சத்துக்கான விதை அப்படின்னு வர்ணிக்கிறாரு. கருணை ஈதோ 103ன்னு அவரோட கருணையை பார்த்து ஆச்சரியப்படுறாரு. முக்கன் கனிந்த தேனே 106ன்னு சிவனோட அம்சமா பாக்குறாரு. ரொம்ப முக்கியமா 111வது பாட்டுல தாய், தந்தை, தமர், ஞான சத்குரு, தேவன் அப்படின்னு எல்லா உறவுக்கும் மேலான ஒரே உறவா இறைவனை பாக்குறாரு. மிக முக்கியமான வரி அது. ஆமா. அருட்கடல் 112, சர்க்குணமலை 118, ஞானபூரணம் 120, குலதெய்வம் 121, இப்படிலாம் புகழ்ந்து தணிகையில இருக்கிற முருகனை மையமா வச்சு பாடுறது இந்த பாடல்களோட ஸ்பெஷாலிட்டி. சரியா சொன்னீங்க. தணிகை முருகனை முன்னிறுத்தி பாடுறது இங்க ரொம்ப முக்கியம். அதுலயும் ஒவ்வொரு பாட்டோட கடைசியில வர அந்த மகுட வாக்கியம் இருக்குல்ல. ஆமா. தணிகை மணியே ஜீவசாட்சியாய் நிறைந்தருளும் சகச வாழ்வே. அதுதான். அதுக்குள்ள பெரிய தத்துவார்த்தமான ஆழம் இருக்கு. இத கொஞ்சம் விளக்கமா பார்க்கணும். இறைவன்கிறது எங்கேயோ வானத்துல இருக்கிற ஒரு சக்தி மட்டும் இல்ல. சரி. அவன் ஒவ்வொரு உயிருக்குள்ளயும், ஏன் உங்களுக்குள்ள எனக்குள்ள ஜீவசாட்சியா, அதாவது நம்ம எண்ணம், செயல், உணர்வு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உள்ள இருக்கிற சாட்சியா இருக்கான்னு சொல்றாரு. ஜீவசாட்சி. ஆமா, இந்த ஜீவசாட்சிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம உள்ள இருந்தே எல்லாத்தையும் கவனிக்கிற ஒரு தெய்வீக இருப்பு. அப்படிப்பட்ட அந்த உள்சாட்சியான இறைவனோட அருளால இயல்பா எந்தவிதமான செயற்கை முயற்சியும் இல்லாம வர்ற வாழ்க்கை தான் சகச வாழ்வு. ஓ, சகஜ வாழ்வுனா அதுதானா? ஆமா, உண்மையான இயற்கையான இறை அருளால மட்டுமே சாத்தியமாகிற வாழ்வு. இது இறைவனோட எங்கும் நிறைஞ்ச தன்மையையும், குறிப்பா அவன் நமக்குள்ளேயே ரொம்ப அந்தரங்கமா இருக்கிற அந்த இம்மானன்ட் தன்மையையும் காட்டுது. கோவில்ல மட்டும் இல்ல, நம்ம இதயத்திலையும் அவன் இருக்கான்றதுதான் இதோட சாரம். இந்த உண்மையை உணர்றதுதான் ஆன்ம விடுதலைக்கான சாவி. அருமையான விளக்கம். அப்போ தன்னை ஒரு மாபாவியா உணர்ற அதே நேரத்துல உள்ளுக்குள்ளேயே இறைவன் ஜீவசாட்சியா இருக்கான்ற நம்பிக்கையும் அவர்கிட்ட இருக்கு. ஆமா, ரெண்டும் இருக்கு. இந்த ரெண்டு உணர்வுக்கும் நடுவுல அவர் இறைவன் கிட்ட வைக்கிற கோரிக்கைங்க இருக்கே, அதுல ஒரு வித்தியாசமான டோன் தெரியுது. வெறும் கெஞ்சல் மட்டும் இல்லாம ஒரு மாதிரி உரிமையும் கலந்திருக்குன்னு தோணுது. ஆமா, அது கவனிக்க வேண்டியது. ஆமல்ல. கைவிடேல் உன் ஆணை காண்முக்காலும் 104 அப்படின்னு ஆணையிட்டு கேக்குறாரு. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் என் சொல்லினும் இறங்காமல் அந்தோ வாளா இருக்கின்றாய் 113 அப்படின்னு ஒரு ஆதங்கத்தோட கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்றாரு. சரிதான். கேட்கலையோ என்னளவில் கேள்வி இன்றோ 114 அப்படின்னு என் விஷயத்துல மட்டும் உனக்கு காது கேட்கலையான்னு கேட்கிற மாதிரி ஒரு நெருக்கத்தோட கேட்கிறாரு. ஆமா, ஏழை முகம் பார்த்திரங்கா என்ன என்னன்னு உருக்கமா வேண்டுங்கிறார். வந்தாழ்வாய் ஐயாவோன்னு கூப்பிடுறாரு. இந்த உரிமையான வேண்டுதலெல்லாம் அவர் தன்னை ஒரு பக்கம் தாழ்த்திக்கிறதோட கொஞ்சம் முரணா தெரியலையா? ஒரு பக்தர் இப்படி உரிமை எடுக்கலாமா? இது அகங்காரம் ஆயிடாதா? இது பக்தி இலக்கியத்துல பாக்குற ஒரு அற்புதமான அம்சம். வெளிய பார்க்க முரணா தெரிஞ்சாலும் இது அகங்காரம் இல்ல. இல்லையா? இல்ல, இது ஆழமான பக்தி, நெருக்கமான உறவோட வெளிப்பாடு. வள்ளலார் தன்னை எவ்வளவுதான் தாழ்த்திக்கிட்டாலும் இறைவனோட தனக்கு இருக்கிற அந்த உறவு மேல அவருக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. அந்த உறவோட பலத்துல தான் அந்த உரிமை வருது. ஓ, அப்படியா? இதுக்கு நீங்க அந்த 128வது பாட்டை பார்க்கலாம். அன்னை பொறுத்திடல் நீதி அல்லவோ, என் ஐயாவே நீ பொறுக்கல் ஆகாதோதான் அப்படின்னு கேக்குறாரு. ஆமா ஆமா. ஒரு அம்மா தம் தொண்டையோட தப்பையெல்லாம் பொறுத்துக்கிறது உலக நீதினா, நீயும் எல்லா உயிருக்கும் தாயானவன், ஏன் தப்ப பொறுக்க மாட்டியான்னு கேக்குறாரு. இது வாத்சல்ய பாவம்னு சொல்லுவாங்க. இறைவனை தாயா பாக்குற நிலை. சில சமயம் நண்பன் கிட்ட பேசுற மாதிரி கூட இருக்கும். புரியுது. அதே நேரத்துல இறைவனால கைவிடப்பட்டுடுவோமோன்ற பயமும் அவருக்குள்ள இருக்கு.
புறம்போக்கில் ஐயாயான் புரிவத் தென்னே 119. நீ என்ன கைவிட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னும், தனியே விட்டால் பெருமனினக் கழகேயோ 130. என்னை இப்படி தனியா தவிக்க விடுறது உனக்கு அழகா அப்படின்னும் கேட்கும்போது அந்த பயம் தெரியுது. ஆக இங்க பணிவு, ஏக்கம், உரிமை, பயம், நம்பிக்கைன்னு பல உணர்வுகளோட கலவை இருக்கு. ஆமாம். இறைவனோட கருணை ஒண்ணுதான் கதி அப்படிங்கிற முழுமையான சரணாகதியோட வெளிப்பாடு இது. உண்மையான பக்தி உறவுங்கிறது இப்படிதான் பல முகங்களோட இருக்கும். ஆஹா, நம்ம இவ்ளோ நேரம் விரிவா பார்த்த வள்ளலாரோட ஜீவசாட்சிமாரை பகுதி, பாடல்கள் 103லிருந்து 130, ஒரு தனிமனுஷனோட ஆன்மாவோட ரொம்ப நேர்மையான தீவிரமான சுயபரிசோதனையும், உலக மாயைன்னு சொல்ற அந்த பந்தங்கள்ல சிக்கி அதிலிருந்து விடுபடாது படுற பாட்டையும் ரொம்ப தெளிவா காட்டுது. ஆமா. அதே நேரத்துல தணிகை முருகன் மேல அவருக்கு இருந்த அந்த அசைக்க முடியாத பக்தி, அவரோட கருணை உன்னையே நம்பி அதுக்காக ஏங்கி உரிமையோட கேட்கிற அந்த ஆழமான உறவையும் நமக்கு உணர்த்துது. நிச்சயமா. தன்னை ஒரு தகுதியே இல்லாத கடையான் மூடன்னு சொல்லிக்கிட்டே இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை தம்மா கிட்ட கேட்கிற மாதிரி உரிமையோட இறைவன்ட்ட வேண்டது அந்த பக்தி உறவோட நெருக்கத்தை அழகா காட்டுது. இறுதியா ஒரு சிந்தனையை நீங்க யோசிக்கிறதுக்காக சொல்றேன். வள்ளலார் இந்த பகுதிக்கு ஜீவசாட்சி மாலைன்னு பேர் வச்சதோட முழு பரிமாணத்தையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி. ஜீவன்னா உயிர், சாட்சின்னா பாக்குறது, அறியறது. இறைவன் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சாட்சியா இருந்து நம்மளோட ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு எண்ணத்தையும், ஏன் நாம வெளியே சொல்லாத ரகசியத்தை கூட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான்ற கருத்து, இத நம்மள எப்படி பார்க்க வைக்குது? ஆழமான கேள்வி. இந்த ஜீவசாட்சிங்கிற உணர்வு, அதாவது நமக்குள்ள ஒரு தெய்வீக பார்வையாளர் இருக்காருங்கிற நினைவு, நம்ம அன்றாட வாழ்க்கைய, நம்ம தனிப்பட்ட நேர்மைய, நம்ம உறவுகளை, நம்ம முடிவுகளை எப்படி பாதிக்கும்? ஆமா. நாம தப்பு செய்யும்போது அந்த சாட்சி பாக்குதுங்கிற எண்ணம் ஒரு மாதிரி பொறுப்புணர்வையும், நாம தனிமையில கஷ்டப்படும்போது அதே சாட்சி நமக்குள்ள இருந்து துணை நிக்குதுங்கிற எண்ணம் பெரிய ஆறுதலையும் கொடுக்கக்கூடியது இல்லையா? கண்டிப்பா. இறைவன் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற மாதிரி நம்ம உணரும்போது கூட அந்த உள் சாட்சி நம்ம கூடவே தான் இருக்குன்றத இந்த பாடல்கள் நமக்கு ஞாபகப்படுத்துது. அந்த உள் சாட்சியோட முன்னிலையில நம்ம வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிறது, இது நம்ம ஒவ்வொருத்தரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்னே தோணுது. நிச்சயமா. வள்ளலாரோட இந்த மனசு உருக்குற பாடல்களோட ஆழத்துல எங்களோட சேர்ந்து பயணிச்ச உங்களுக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. நன்றி. மீண்டும் வேறொரு விரிவான அலசல்ல சந்திக்கலாம். வணக்கம்.